வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிங் மொபைல்ஸ், Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நீங்க அவரோட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற Samsung Galaxy Z Flip 5 தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே வாஸ், இப்போ வந்து நம்ம கிட்ட Samsung Galaxy Z Flip 5 இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் flip phonesக்குன்னு தனி ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்கு. என்னதான் ஃபோன் மாடல்ஸ் வந்தாலும் ஃபோனை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி ஹலோன்னு சொல்றது, பேசினதுக்கு அப்புறம் மடிக்கிறது, இந்த ஸ்டைல் வந்து ஈடினே இல்லாத ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது சாம்சங்ல பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபிளிப் சீரிஸ், ஃபோல்ட் சீரிஸ்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி லேட்டஸ்ட்டாக வந்து ஃபிளிப் 5 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்ஸ் வந்து யூஸ்வலாக சாம்சங்ல வந்து எலைட் ஃபோன்ஸ்லாம் எப்படி கொடுப்பாங்களோ அது மாதிரி ஒரு பியூர் பிளாக்ல மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் Galaxy Z Flip 5. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. சாம்சங் Galaxy Z Flip சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் இருக்கும், டேட்டா கேபிள் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். டேட்டா கேபிள் இருக்குது, பியூர் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே வந்து சி டைப் தான் இருக்குது. அப்புறம் யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அருமையாக இருக்குது. யூஸ்வலாகவே வந்து சாம்சங் Galaxy Flip சீரீஸுக்கு வந்து நான் ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவங்க வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஃபோனுடைய மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வைஸாக அருமையாக இருக்கும். அதே மாதிரி தான் Z Flip 5 பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஃபிளிப் சீரிஸ்க்கும் இதுக்கும் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன ஃபீச்சர்ஸ் மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளே பற்றி சொல்லி ஆகணும். அவ்வளோ பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹார்ட்வேர் வைஸ் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பேக்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபோல்டபிள் மாடல் அப்படிங்கிறனால இந்த டிஸ்பிளே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே கிளாஸ் ஃபினிஷ் தரமாட்டாங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான், பட் ரொம்ப குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷாக இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்க்ராச்சஸ்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேணாம். இப்போ வந்து நம்ம சாம்சங் Galaxy Z Flip 5 ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். ஃபோன் ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. இனிஷியல் செட்டப்லாம் முடிஞ்சிச்சு. ஃபோனுடைய ப்ராசர் எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்குற முன்னாடி கண்டிப்பாக ஃபோனோட ஹார்ட்வேர் பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேமோட கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் கீழே விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் உடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் IPX8 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து 30 நிமிஷத்துக்கு 1.5 மீட்டர் தண்ணிக்குள்ளே போனாலும் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம சாம்சங் Galaxy Z Flip உடைய OS எப்படி இருக்குன்னு பார்ப்போம். OS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 13 தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஃபோல்டபிள் டைனமிக் AMOLED 2X டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. நீங்கள் வந்து கேம் விளாடுவீங்க அப்படின்னா கேம்லாம் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணும். HDR10+ சப்போர்ட் பண்ணும். இந்த டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் கொடுத்துருக்காங்க. கவர் டிஸ்பிளே, இந்த கவர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. இதோடைய சைஸே வந்து 3.4 இன்ச்சஸ். இது வந்து Gorilla Glass Victus 2 கொடுத்துருக்காங்க. 720x748 பிக்சல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8GB RAM, 256GB மெமரி அண்ட் 512GB மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற வேரியன்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாம்சங் Galaxy Z Flipோட சிம் ட்ரே வந்து எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலாகவே வந்து ஃபிளிப் சீரீஸில் வந்து உங்களுக்கு மெமரி கார்ட் ஸ்லாட் தரமாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு எலிட் மாடல் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து சிம் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ சிம் 1 போட்டுக்கலாம், நீங்கள் வந்து சிம் 2 போட்டுக்கலாம், அவ்வளோதான். உங்களுக்கு மெமரி அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து 512GB வேரியன்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மெகா பிக்சல் பிரைமல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டூயல் பிக்சல் PDAF லென்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 4K வீடியோஸ் 30 ஃப்ரேம்ஸ் 60 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இது வந்து 10 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. இதுலேயும் வந்து நீங்கள் 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனுவல் வந்து நிறைய கம்பெனிஸில் எவ்வளோ ஹையர் எண்ட் மொபைல் வாங்கினாலும் செல்ஃபி கேமராவில் அவ்வளோ சீக்கிரம் வந்து 4K வீடியோஸ் தரவே மாட்டாங்க. பட் சாம்சங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிளிப் சீரிஸில் வந்து உங்களுக்கு 4K வீடியோஸ் ஷூட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோஸ் நீங்கள் வந்து 30 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வரைக்கும் ஷூட் பண்ணலாம்.
இது இல்லாமல் நீங்கள் வந்து சாம்சங்கில் கொஞ்சம் ஹையர் எண்டில் கேலக்ஸி சீரிஸ் வாங்கினீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து Z Flipலையும் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா பட்டன் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. சாம்சங் பே இருக்குது. அண்ட் பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து நம்ம மடக்கிறோம். ஸோ ஃபோனில் வந்து பெரிய பேட்டரி வைக்க முடியாது அப்படிங்கிற ரீசன்னால 3700 mAh கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் 25 watts வயர்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 50% பார்த்தீங்கன்னா half an hourல சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 watts வயர்லெஸ் சார்ஜிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். 4.5 wattsக்கு ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம். கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மின்ட்டு, கிராஃபைட்டு, க்ரீமு, லாவெண்டர், கிரே, ப்ளூ, கிரீன், எல்லோன்ட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் வாங்குவாங்க யூஸ்வலாக ஃப்ளிப் ஃபோன் வாங்குறவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபேவரட் கலர் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாம்சங் கேலக்ஸி Z Flip 5 உடைய பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 8GB + 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 99,999 ஒன்லி. 8GB + 512GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 1,09,999 ஒன்லி. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து சாம்சங் அப்கிரேட் போனஸ் பார்த்தீங்கன்னா 12,000 வரைக்கும் இருக்குது. இன்ஸ்டன்ட் பேங்க் கேஷ்பேக் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 8,000 வரைக்கும் இருக்குது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே சாம்சங் கேலக்ஸி Z Flip 5 உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து என்னென்னலாம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சாம்சங் கேலக்ஸி Z Flip 5ல லுக்கு வந்து 10 out of 10ங்க. இந்த லுக்கை வந்து அடிச்சுக்கவே முடியாது. என்னதான் நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தாலும் இந்த ஃபோனை வந்து மடித்து ஓப்பன் பண்ணி நீங்கள் மெசேஜ் அனுப்புறது, ஃபோன் பேசுறது, இல்லைன்னா ஜீன்ஸ் பேண்ட்டில் வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கிறது, இது மாதிரி நீங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதில் பண்ணலாம். ஃபோன் வந்து அப்படியே கைக்கு அடக்கமாக சின்ன டெபிட் கார்டு மாதிரி இருக்குது. ஸோ லுக்கு வந்து ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசஸர் அண்ட் கேமரா. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் Gen 2 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 8 அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட்னு சொல்லலாம். இன்னைக்கு ஆண்ட்ராய்டில் இருக்கிற ப்ராசஸரில் வந்து கண்டிப்பாக டாப் பெர்ஃபார்மிங் ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 ப்ராசஸர் அது கொடுத்துட்டாங்க. அண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K பெர்ஃபார்மிங் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே நல்லா இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபோனும் வந்து ஸ்டைலிஷாக இருக்குது, யூனிக்காக இருக்குது அப்படின்னா யார் வந்து வாங்காமல் இருப்பாங்க சொல்லுங்களேன். ஃபோனோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8GB and 256GB வேரியன்ட் வந்து 99,999 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து 512GB வேரியன்ட் வேணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1,09,999 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிங் மொபைல்ஸ்ல இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸ்லயுமே சாம்சங் கேலக்ஸி Z Flip 5 உடைய எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்க எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக் இன் பண்ணி உங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸ் உடன் கொண்டாடுங்கள்.